பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவன் ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. ஆமேன். இந்த முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா, நான் பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள், ஆகையால் அவர்களே உங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக இருப்பார்கள். இதில் பிள்ளைகள் என்பது சொல்வது சீசர்களை குறிக்கிறது. சீசர்களும் பிசாசுகளை துரத்துவார்கள். அப்போ அவர்களில் துரத்துகிறபடியால் அவர்களே உங்களை நியாயம் தீர்ப்பார்கள் என்று ஆண்டவர் இந்த இடத்தில் சொல்கிறதை பார்க்கிறோம். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவன் ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. ஆம், மேசியா வடிவில் நான் வந்திருக்கிறேன். பரலோகம் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது. பரலோகமே உங்களிடத்தில் வந்திருக்கிறது என்பதை இந்த வசனத்தின் மூலம் ஆழத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு எல்லா வல்லமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று. அன்பு என் தேவ ஜனங்களே, தேவன் ராஜ்யம் நம்மிடத்தில் இருக்கிறது, நமக்குள் தான் இருக்கிறது. ஏன்னா கிறிஸ்துவான மகிமை நம்பிக்கையாக நமக்குள் இருக்கிறார். கொலைசேர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தேவன் ராஜ்யம் நமக்குள்ளே வந்திருக்கிறது. தேவன் ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறது. பரலோகம் நமக்குள்ளே இருக்கிறது. அதை உணர்ந்தவர்களாக அதை வெளிப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். அதுதான் தேவன் நம்மண்டையில் எதிர்பார்க்கிறார். அப்போ எல்லா அதிகாரமும், அத்தாரிட்டி, பவர் எல்லாமே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் சுதந்திரித்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். உலகத்தில் இருப்பனை காட்டிலும் நமக்குள் இருக்கிற பெரியவர். அப்போ பிசாசுகளை துரத்துகிற அதிகாரம், வல்லமை எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை உணர்ந்தவர்களாக இவ்வேளையில் தேவனை நோக்கி ஜெபம் செய்வோமா? அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலம் ஆவியானவரே எங்களோடு பேசி கொண்டிருக்கிறீர். நன்றி தகப்பனே. இந்த ஜூன் மாதம் 20ஆம் தேதி 2024 வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வருகிற கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேவன் ராஜ்யம் எங்களுக்குள்ளே வந்திருக்கிறது, எங்களுக்குள்ளே இருக்கிறது. அப்பா, நீர் எங்களுக்குள்ளே இருக்கிறீர். அப்பா, பரலோக ராஜ்யம் எங்களுக்குள்ளே இருக்கிறது. அதை நாம் உணர்ந்தவர்களாக அதன்படி வாழ, அதன்படி செயல்படுத்த, அந்த பரலோக ராஜ்யம் எங்களுக்குள்ளே இருக்கிறது அந்த பிரதிபலிக்க ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் சாட்சியுள்ள வாழ்க்கையாக எழுப்புங்கப்பா. தினமும் நாங்கள் சாட்சியாக உமக்கென்று வாழ வேண்டும். அப்பா, பிசாசுகளை மிதிக்கிற அதிகாரம், பிசாசுகளை துரத்துகிற அதிகாரம் எங்களுக்கு நீர் கொடுத்து வைத்திருக்கிறீர். அதை நாங்கள் வாயில் அறிக்கையிட்டு, அந்த வசனத்தின்படி வாயில் அறிக்கையிட்டு அதை சுதந்திரித்து கொள்ள அதிகாரத்தை எங்களுக்கு எப்போ கொடுத்து விட்டு அதை நாங்கள் பயன்படுத்த, அல்லேலூயா, எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட உணர்வுள்ள இருதயத்தை நீர் தருகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். நன்றி அப்பா. அப்போ அந்த புதிய நாளில் உடைய புதிய கிருபையை பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியை எழுப்பி பிரகாசிக்க எங்கள் ஒவ்வொரு நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.